சில நேரங்களில் உங்களோட யூஏஎன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணும்போது அது லாகின் ஆகாமல் யுவர் பாஸ்வேர்ட் இஸ் எக்ஸ்பயர் கைண்ட்லி அப்டேட் யுவர் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். யூஏஎன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணால் இந்த பேஜ் ஏன் ஓப்பன் ஆகுது? இந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக உங்களோட யூஏஎன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணணும் அப்படின்னா உங்களோட யூஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணால் செகண்ட் ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் அப்படின்ற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த நேரத்தில் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அதை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தா உங்களோட யூஏஎன் அக்கௌண்ட் லாகின் ஆகும். இதுதான் யூஏஎன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஆனால் சில நேரங்களில், அதாவது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு யூஏஎன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணும்போது யுவர் பாஸ்வேர்ட் இஸ் எக்ஸ்பயர் கைண்ட்லி அப்டேட் யுவர் பாஸ்வேர்ட் அப்படின்ற பேஜ் வரும். நீங்கள் உங்களோட யூஏஎன் அக்கௌண்ட்டை அப்பப்போ ரெகுலராக ஓப்பன் பண்ணுறவராக இருக்கலாம், அல்லது எப்பாவது ஒரு முறை ஓப்பன் பண்ணுறவராக இருக்கலாம். நீங்கள் எந்த டைப்பாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஸோ உங்களோட யூஏஎன் அக்கௌண்ட்டுக்கு புதிய பாஸ்வேர்டை அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் உங்களோட யூஏஎன் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும். அந்த டைமுக்கு அப்புறம் அந்த பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆகிடும். அப்படி எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் யூஏஎன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் புதிய பாஸ்வேர்டு செட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் யூஏஎன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ண முடியும். நீங்கள் யூஏஎன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஓல்டு பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்களோட கரண்ட் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுங்கள். அதாவது இப்போ நீங்கள் என்ன பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து அது கீழே நியூ பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் உங்களோட புதிய பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் என்ட்ரு பண்ணக்கூடிய புதிய பாஸ்வேர்டு 7லிருந்து 20 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கணும். மேலும் அந்த பாஸ்வேர்டில் குறைந்தபட்சம் ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் மற்றும் 2 டிஜிட்ஸ் நம்பராவது இருக்கணும். மேலும் அந்த பாஸ்வேர்டில் குறைந்தபட்சம் 4 லெட்டர்ஸ் இருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பூர்த்தி பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணணும். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டை இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் நீங்கள் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணணும். நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை நியூ பாஸ்வேர்டு மற்றும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் அப்படின்ற இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கெட் ஆதார் ஓடிபி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களோட ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் செட் பண்ண இந்த புதிய பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி உங்களோட யூஏஎன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் மறுபடியும் சைன்இன் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் யூஏஎன் நம்பர் மற்றும் இப்போது செட் பண்ண புதிய பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணுங்கள். இப்போது செகண்ட் ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அதே நேரத்தில் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வந்திருக்கும். அந்த ஓடிபி நம்பரை என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணால் உங்களோட யூஏஎன் அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.